Hello everyone, I'm Raj. Welcome to our channel. லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற சாப்டரில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது லிவிங் திங்ஸை எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அதில் முக்கியமான சயின்டிஸ்டோட கிளாசிஃபிகேஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்தது 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லிவிங் திங்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடியது 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் ப்ரொபோஸ்டு பை தாமஸ் கெவலியர் ஸ்மித் இன் 1998. 1998 தாமஸ் கெவலியர் ஸ்மித் அப்படின்றவர் தான் இதை ப்ரொபோஸ் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி? வூஸோட கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணுறாரு. வூஸ் தான் லாஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 டொமைன் ஆஃப் லைஃப். அவருடைய கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற ஒன்று தாமஸ் கெவலியர் ஸ்மித் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. சரி, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். மெயினானது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அந்த 5 கிங்டம் இருக்குது. ஆனால் அடிஷ்னலாக இன்னொரு கிங்டத்தை இவர் உருவாக்குறாரு. அதனால் இதுக்கு பேர் நம்ம 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் மெயினாக பண்ண அந்த சேஞ்ச் என்ன அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீ சேஞ்ச் இன் அந்த கிளாஸிஃபிகேஷன், ஓகேங்களா? ஊஸோட கிளாஸிஃபிகேஷன் ஆகட்டும், இல்லை 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஆகட்டும், அதில் மெயினாக பண்ண அந்த கிளாஸிஃபிகேஷன் சேஞ்ச் என்ன அப்படின்னா, கிங்டம் மொனிரா டிவைட் இன்டு ஆர்கி பாக்டீரியா அண்டு யூ பாக்டீரியா. இந்த கிங்டம் மொனிராவை அகெயின் 2 கிங்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா ஆர்கி பாக்டீரியா, அனதர் ஒன் இஸ் யூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கிங்டமாக பிரிக்கிறாங்க. இந்த யூ பாக்டீரியாவுக்கும் ஆர்கி பாக்டீரியாவுக்கும் நிறைய செல்வால் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தனித்தனியாக 2 கிங்டமாக பிரிச்சுட்டாரு. அப்போ இங்கே பாருங்கள், பாக்டீரியா அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த பாக்டீரியா எல்லாமே என்னது? யூ பாக்டீரியா. அடுத்து ஆர்கியா அப்படின்னு ஒன்று இருக்கா, இதெல்லாமே ஆர்கி பாக்டீரியா. 2 கிங்டம் ஆச்சா. அடுத்தது புரோட்டிஸ்டா, பஞ்சை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. மொத்தம் எத்தனை கிங்டம் இருக்குது? 6 கிங்டம் இருக்குது. அதனால் இதை நம்ம 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப பெருசு கிடையாது. ஊஸோட கிளாஸிஃபிகேஷன் அண்ட் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை அப்படியே ரிவைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். புதுசாக உருவான கிங்டம் என்ன? யூ பாக்டீரியா அண்ட் ஆர்கி பாக்டீரியா அப்படின்ற கிங்டம் உருவாயிருக்கு. மொனிரா அப்படின்ற ஒன்றுங்க கிடையாது. மொனிராவை டிவைட் பண்ணி தான் இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதிலிருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கெவலியர் ஸ்மித் 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அதிலேருந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இதில் மொத்தம் எத்தனை கிங்டம் இருக்குது அப்படின்னா 7 கிங்டம்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 7 கிங்டம்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி this classification system proposed by Ruggiero et al. In 2015. 2015 தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. Ruggiero et al. Ruggiero et al. அப்படின்றது என்னென்னா ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. et al. அப்படின்னாலே அவங்க கூட இன்னும் ஒரு சிலர் சேர்ந்துருக்காங்க. இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் இந்த கிளாஸிஃபிகேஷனை உருவாக்கியிருக்காங்க. சரி, இவங்களுடைய கிளாஸிஃபிகேஷனில் மொத்தம் 2 சூப்பர் கிங்டம் இருக்குது. ஓகேங்களா? கிங்டமுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சூப்பர் கிங்டம். இந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்க்கியை நீங்கள் இந்த லிவிங் வேர்ல்டு சாப்டரில் படிக்க மாட்டீங்க. சுவாலஜியில் லிவிங் வேர்ல்டு அப்படின்ற சாப்டர் இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் நாமன் கிளேச்சர் படிப்பீங்க, ஹையரார்க்கியெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அப்போ கிங்டத்துலேருந்து தான் மோஸ்ட்லி ஹையரார்க்கி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். கிங்டத்துக்கு மேலே சூப்பர் கிங்டம் இருக்குது. சூப்பர் கிங்டத்துக்கு மேலே தான் டொமைன் அப்படின்ற ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம 3 டொமைன் பார்த்தோம்ல, அதெல்லாம் கிங்டத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. இது கிங்டத்துக்கு அடுத்தபடியாக சூப்பர் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் 2 சூப்பர் கிங்டம் இருக்குது. ஒன்று ப்ரோ கேரியாட்டா, அனதர் ஒன் இஸ் யூ கேரியாட்டா. இந்த ப்ரோ கேரியாட்டா அப்படின்றது ஒரு சூப்பர் கிங்டம். இந்த ப்ரோ கேரியாட்டா 2 கிங்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்கி பாக்டீரியா, அனதர் ஒன் கிங்டம் இஸ் யூ பாக்டீரியா. அதுக்கு அடுத்து மீதி இருக்கக்கூடியது யூ கேரியாட்டா அப்படின்ற சூப்பர் கிங்டம். இந்த யூ கேரியாட்டா அப்படின்றத அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரிக்கிறாங்க. என்னென்ன? புரோட்டோசோவா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த குரோமிஸ்டா அப்படின்றது என்னென்னா ஒரு புதுசாக ஒரு கிங்டமாக உருவாக்கியிருக்காங்க. கிங்டம் ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கிங்டமாக யூ கேரியாட்டாவை பிரிக்கிறாங்க. சரி, இந்த குரோமிஸ்டா அப்படின்ற ஒரு கிங்டம் இருக்குல்ல, இது எதுலேருந்து பிரித்தாங்க அப்படின்னா புரோட்டோசோவாலேருந்து ஒரு சில லிவிங் ஆர்கானிஸை குரோமிஸ்டா அப்படின்னு பிரித்தாங்க. குறிப்பாக இந்த ஸ்லைம் மோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே குரோமிஸ்டா அப்படின்ற இந்த கிங்டத்துக்கு கீழே கொண்டு வச்சுட்டாங்க. பிகாஸ் அதோடைய செல்வால் டிஃப்ரென்சேஷன்
இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது புரோட்டோசோவாலேருந்து. அதனால் புரோட்டோசோவாலேருந்து ஒரு சில லிவிங் ஆர்கானிஸை குரோமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டமாக தனியாக வந்து பிரித்தாங்க. ஆல்ரெடி 6 கிங்டம் இருந்தது. இப்போ புரோட்டோசோவாவில் இருக்கக்கூடிய சில லிவிங் ஆர்கானிசத்தை தனியாக ஒரு கிங்டமாக குரோமிஸ்டாவாக வந்து பிரிச்சுட்டாங்க. மொத்தம் 7 கிங்டம், அதனால் 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தான் நான் வந்து நடத்தியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக நடத்தலை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு அப்படின்ற இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. யோசிச்சு பாருங்கள், நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து தியோப்ராஸ்டர் அப்படின்றவர் தான் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பார். அவர் பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 குரூப்பாக வந்து பிரிச்சிருப்பார். என்னென்னா ட்ரீ, ஷ்ரப்பு, ஹெர்பு அப்படின்னு பிரிச்சிருப்பார். அடுத்து அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் வந்து அனிமல்ஸை வந்து அனைமா அன்அனைமா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்து பிரிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பிளான்ட்டே அண்ட் அனிமாலியா. அதுக்கப்புறம் 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்தது. 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு கிங்டம் கிளாஸிஃபிகேஷனும் யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, அதில் இருந்த கிங்டம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கடைசியாக நம்ம 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அந்த 7 கிங்டம்ஸ் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூபாக்டீரியாவில் இந்த கிங்டத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்க போகிறோம். இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஞ்சை அப்படின்ற கிங்டத்தை பற்றி டீட்டெயிலாக இந்த சாப்டரில் நம்ம படித்து பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டே அண்ட் அனிமாலியா பற்றிலாம் அடுத்து வரக்கூடிய சாப்டரில் தனியாகவே நம்ம கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற கிங்டம் பற்றி பெருசாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மெயினாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது இவ்வளோ தான். சரி, அடுத்த கிங்டத்தில் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூபாக்டீரியா அப்படின்ற அந்த கிங்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யூபாக்டீரியா அப்படின்றது நத்திங் பட் பாக்டீரியா தான். அதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட இன்றைக்கான கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாப்டருக்கு உண்டான PDF வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யாராவது நீட் பயாலஜி கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் நீட் பயாலஜி கிளாஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.